ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெச்எஸ்ஓல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ தான். இந்த மாதிரி ரெசிபி போட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி, ஸ்குவிட் கனவான்னு சொல்லுவாங்க. அது க்ளீன் பண்ணுறதுலேருந்து அந்த கிரேவி செய்கிற வரைக்கும் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க இந்த கனவாவோட க்ளீனிங் ப்ராசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து பெரிய சைஸில் வந்து ஒரு 5 கனவா நான் எடுத்திருக்கேன். அது க்ளீன் பண்ணுறதும் அண்ட் இந்த அளவுக்கான அந்த கிரேவி எப்படி செய்கிறதும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம க்ளீனிங் எப்படி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த தலையை நம்ம தனியாக எடுத்தோன்னா அது அழகாக வந்துடும். அப்படியே அது உள்ளேருந்து இந்த மாதிரி நரம்பு மாதிரி ஒன்று வரும். அதையும் நமக்கு தேவையில்லை, தூக்கி போட்டுடலாம். அண்ட் மேலே இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து ஜஸ்ட் எதுவுமே ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லை, லைட்டாக நம்ம இப்படி எடுத்தாலே வந்து அந்த ஸ்கின் தனியாக பீலாகி வந்துடும். அதுவும் வந்து நமக்கு வேஸ்டேஜ் தான், அது நமக்கு தேவையில்லை. அது எல்லாத்தையும் நம்ம அழகாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போட்டுடலாம். போட்டுட்டு இது வந்து நம்ம லைட்டாக இப்படி ரெண்டாக கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு ஒரு வேஸ்ட் இருக்கும். அந்த வேஸ்ட்டும் நமக்கு தேவையில்லை. இதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அண்ட் இந்த தலையை வந்து நம்ம லைட்டாக நம்ம ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா உள்ளேருந்து ஒரு அழுக்கு மாதிரி வரும். அதையும் நம்ம எடுத்து போட்டுட்டு கீழேயும் வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னாலுமே அந்த வேஸ்டேஜும் நமக்கு வந்துடும். அதையும் எடுத்து போட்டுடலாம். அண்ட் இந்த தலையை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். தலை பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கலாம், குட்டியாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 டைம்ஸ் வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து அந்த சீஃபுட்னாலே அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டே இருக்காது இதில். இதோட டேஸ்ட்டே வந்து நம்ம கறி சாப்பிட்ற அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது நல்லா 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், 10லேருந்து 12 பூண்டு பல் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா அண்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ். நெக்ஸ்ட்டு மிளகு, சீரகம், மிளகாத்தூள் அண்ட் சோம்பு அண்ட் ஒரு கப் தயிர். இதிலேருந்து நம்ம 1லேருந்து 2 ஸ்பூனே போதுமான அளவு. அதில் இப்போது நம்ம ஒரு மிக்சிங் ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அண்ட் ஒரு துண்டு இஞ்சியை வந்து நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் மிக்சியில் போடும்போது நல்லா அரையும். இது எடுத்து வச்சுருக்க வந்து 12 பூண்டு பல். இது வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு அண்ட் ஒரு சின்ன பத்த அளவுக்கு தேங்காய். இதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் மஞ்சத்தூள். இதெல்லாமே வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த அளவில் இருந்தால் போதும். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை போட்டுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம நைஸாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் வதக்கும் போது நம்ம உப்பு போட்டோன்னா வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும் போதே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரில் வந்து ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் தயிரை நம்ம போட்டு மறுபடியும் அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
நம்ம போட்டிருக்கோம் அந்த மசாலா போனதுக்கப்புறம் அந்த தயிர் போட்டிருக்கோம். அந்த தயிரோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கனவா, அதை வந்து போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது நல்லா போட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குக்கரில் வந்து ஒரு 3 விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இந்த கனவா வந்து நல்லா சீக்கிரமாகவே குக் ஆகிக்கும். அதுக்கு வந்து 3 விசிலே வந்து போதும். இப்போ அது 3 விசில் வந்ததுக்கப்புறமா இந்த கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.